இதை நம்ம எப்படி ரெசிஸ்ட் பண்றோம்? பிகாஸ் ஆஃப் ஆர் கோர் பிலீவ்ஸ். நம்மளோட கண்டிஷனிங் இருக்கு, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எப்படி வளர்த்தாங்க, நமக்கு உள்ள ஒரு எல்லாத்த பத்தியும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு கலர்னு பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. பிங்க்னா கேர்ள்ஸ் கலர், ப்ளூனா பாய்ஸ் கலர் அப்படின்னு நமக்கு ஒரு சில பேருக்கு அந்த ஒரு கோர் பிலீஃப் இருக்கு தெரியுமா? Some of us are very deeply rooted in it. Belief-னால நமக்குள்ள வந்து we are not able to accept the child as they are. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் பிங்க் கலர் அப்படிங்கிறது இனிஷியலி இட் வாஸ் அ பாயிஷ் கலர். பாய்ஸ் தான் மெஜாரிட்டி அந்த கலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் த இயர்ஸ் பிங்க்ங்கிறது ஒரு கேர்லிஷ் கலர் அப்படிங்கிறது இட் கேம் அவுட் அஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பிராண்ட் அவங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின் இது பண்ணும்போது அவங்க கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் பிங்க் அப்படிங்கிறது ஒரு கேர்லிஷ் கலர் அப்படிங்கிறது. ஸோ வி ஆல் காட் அடாப்டட் டு இட். வி ஸ்டார்டட் திங்கிங் பிங்க்னா ஒரு கேர்லிஷ் கலர். ஒரு பாய் சைல்டு வந்து எனக்கு பிங்க் கலர் தான் வேணும், நான் பிங்க் கலர் ஷர்ட் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் த ஃபீலிங் யூ ஃபீலிங்? ஒரு ஆங்கர் வருது இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு ஒரு அன்அக்செப்டன்ஸ். அந்த ஸ்டேட் கூட நம்ம போயிடுறோம், இது என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு. ஸோ என்ன பண்றோம், எதனால அது வருது? ஐடென்டிஃபை த பிலீஃப் பிஹைண்ட். என்னால ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த பிலீஃப் என்ன இருக்கு அதுக்கு பின்னாடி? பிங்க் இஸ் அ கேர்லி கலர். Okay, this is the belief behind. So in the belief வந்து what if my child wears a pink color shirt? என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்ல. It is just a color. Let go of it. When you have this understanding that it is just a color, you will let go of it. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் புடிங்க. In a day உட்காந்து ஃபுல்லா உட்காந்து நீங்க அது ஒரு டேல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு உட்காந்து நைட் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. We all have phones in our hand இல்லையா? அதுல நோட்ஸ் இருக்கு. ஒரு ஃபீலிங் வருதா, ஜஸ்ட் நோட் இட். இந்த ஃபீலிங் திஸ் இஸ் கிரியேட்டிங் அ ட்ரிகர் இன்சைட் மீ. இது எதனால வருது? டு ஐ ஹாவ் எனி ஸ்ட்ராங் பிலீவ் தட் இஸ் மேக்கிங் மீ டூ திஸ் அப்படிங்கறத டக்குன்னு ஒரு நோட் பண்ணுங்க. யூ கேன் ரிஃப்ளெக்ட் ஆன் இட் லேட்டர்.